புறநானூறு டாபிக் வர டிஎன்பிசி கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் பார்க்கலாமா? புல்லொரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடியில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. அதாவது புல்லொரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடியில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. அப்போ இந்த லைனில் ஒரு பறவை இருக்குது. பறவை இனத்தை குதிக்கிறாங்க. என்ன பறவை இனத்தை சொல்லலை நமக்கு. அந்த லைனை வச்சு நம்ம கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஆப்ஷன் பாருங்கள். காகம், கிளி, புறா, ஆந்தை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறா தான் இதுக்கான ஆன்சர். இந்த லைன் வந்து சிலப்பதிகாரத்துலேயும் வரும். அப்புறம் ஔவையார்னு சொல்லியிருப்பாங்க இந்த லைனை. இது வந்து என்னென்னா, சோழ மன்னன் வந்து ஒரு புறா வந்து துன்பப்பட்டுருக்கோம். அது காரணம் வந்து அந்த சோழ மன்னனோட மகன் தான். அப்போ வந்து அதுக்கான தண்டனை தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு இந்த சோழ நாடு அப்படின்னு அந்த பெருமைப்படுத்தி சொல்லுங்க அந்த லைன் சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இனம் வந்து என்னென்னா புறா தான் பாதிக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு அந்த பாடல் இருக்கும்.